ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுலங்க. இயேசு ஆண்டவரின் வார்த்தைக்காக இன்னொரு நாள் நாம காத்திருக்கிறோம். அவர் பேசுகிற தேவனாகவே, நம் நிலையை அறிந்த தேவனாகவே, அவருடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்வோம். வாங்க. பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு புதிய வாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. கடந்த வாரம் முழுவதும் எங்களை நீர் காத்தீர். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு உம்முடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளாக நாங்கள் வாழ உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை முடிந்தாலே அநேகர் ரிலாக்ஸ் ஆகிவிடுவாங்க இல்லைங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை, தினமும் 24/7 நம்முடைய ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய உதவியை வேண்டுகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழும்போது கஷ்டங்களும் பாடுகளும் வருகிறது என்பது, யுத்தங்கள் போராட்டங்கள் உண்டாகுது என்பது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு என்பது நம்ம அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலையும் அனுபவிக்கிறோம் இல்லையாங்க. சில முறை நம்ம அனாவசியமா வேதனைப்படுகிறோமா, அனாவசியமா நம்ம நிந்திக்கப்படுகிறோமா, அனாவசியமா நம்மை அவமானப்படுத்துகிறாங்களா? எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? என்ன ஏன் தேவன் இப்படி சோதிக்கிறாரு? எனக்கே ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? எல்லாரும் நல்லா இருக்காங்களே என்கிற ஆலோசனை நமக்கு வந்து கொண்டிருக்கும். நிச்சயமா மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க என்ற வார்த்தை மட்டும் உண்மை கிடையாது. யார் கஷ்டம் அவங்களுக்கு இருக்கு. ஒருவேளை உங்க பாடுகள் மற்றவங்களுக்கு இல்லாம இருக்கலாம், அவங்களது உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். மனித வாழ்க்கை என்றாலே போராட்டம், மனித வாழ்க்கை என்றாலே துன்பங்கள், பிரச்சனைகளும் இருக்கும். ஏனென்றால் நாம ஆவிக்கேற்றபடி வாழ விரும்புகிறவங்க. அதனால இந்த உலகம் நம்மை வரவேற்காது. இந்த உலகத்தோடு நம்ம ஒருமனப்பட முடியாது. இந்த உலகத்தின் தேவனாகிய சாத்தானின் வார்த்தைகளின்படி நம்ம நடக்க மாட்டோம். ஆகவே நமக்கு எப்போதும் போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களிலே நம்ம விசுவாசம் வைப்பது, ஆண்டவரை நோக்கி பார்ப்பது, அவர் உதவியை கேட்பது ரொம்ப முக்கியங்க. ஏன் நம்ம ஜெபிக்க வேண்டும்? எதற்கு நாம தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும்னா, தெய்வீக ஞானத்தை பெற்று ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொள்ள தேவனுடைய வல்லமையை பெற்று ஒவ்வொரு சோதனையிலும் ஜெயத்தை பார்க்க, எல்லா விதமான சங்கடப்படுத்தும் காரியங்களிலிருந்து விடுதலை பெற நாம பரிசுத்த ஆவின் உதவியை கேட்க வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பக்தன் யோபு ரொம்ப பக்தியுள்ளவர். தேவனே சொன்னார் அவரை குறித்து. மனுஷர் கொடுக்கிற ரெக்கமெண்டேஷன் இல்ல. என் ஊழியக்காரன் யோபு உத்தமமானவன், கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவரே பாராட்டின. பாருங்க, இந்த யோபு அவர் தேவனாலே பாராட்டை பெற்றவர், தேவ பிள்ளை. ஆனா ஏன் அவருடைய வாழ்க்கையில அத்தனை விதமான போராட்டங்கள் வந்தது, அவ்வளவு நஷ்டம் வந்தது, எல்லா துன்பங்களும் வந்தது? ஆனா தேவன் ஏன் அவரை உடனே விடுவிக்கவில்லை என்று நம்ம கேள்வி கேட்கலாம். அவருக்கு ஆறுதல் சொல்லலாம் என்று சில நண்பர்கள் அவரை சுற்றி வந்து உட்கார்ந்தாங்க. நீ ஏதாவது தவறு செய்திருப்ப, இல்லனா உனக்கு ஏன் வரப்போகுது இந்த பாடுகள் என்று அவங்க அவரோட வாக்குவாதம் பண்ணும்போது, ஏற்கனவே அவர் மன ரீதியா நொந்து போயிருக்கிறாரு, உடல் ரீதியா கஷ்டப்படுகிறாரு, அவர் தனியாளாகிவிட்டாரு. இவங்க வார்த்தைங்க இன்னும் அதிகமா அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துச்சுங்க. ஆனாலும் அவர் தன் வாயின் வார்த்தைகளால தேவனை தூஷிக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் தேவனே கொடுத்தாரு, அவரே கொடுத்தார், அவரே எடுத்துக்கொண்டார், அவர் நாமத்துக்கே மகிமை என்று அவர் சொன்னாருங்க. தேவன் இருந்தா எனக்கு ஏன் இப்படி ஆகணும் என்று சொல்லல. நமக்கு சின்ன கஷ்டம் வரும்போது, சின்ன ஜெபத்துக்கு பதில் வராத போது, சின்ன போராட்டத்துல நம்ம தோற்று போகும்போது, நம்ம நினைத்தது நினைக்கிறபடி நடக்காத போது, சொல்லுங்க நீங்க, உங்க யோசனை எப்படி இருக்கு? உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? ஓஹோ, பரவாயில்ல, இது எனக்கு தேவையில்லையோ என்னமோ, தேவ சித்தம் இல்ல போல, இது தேவனுக்கு பிரியமில்லையோ என்னமோ, சரி நான் கேட்டேன், தேவன் கொடுக்காவிட்டால் அது என் நன்மைக்கே,
என்று டேக் இட் ஈஸி என்பது போல அதை பொருட்படுத்தாம இருப்பீங்களா? அல்லது தேவன் பதில் கொடுக்கல, தேவன் எங்க இருக்கிறாரு, தேவன் என்ன செய்தார் என்னங்க என்று தேவன் மேல சந்தேகப்படுகிற, தேவன் மேல முறுமுறுக்கிற மனதை கொண்டிருப்போம். நம்ம எப்பொழுதும் தேவன் துதிக்கு பாத்திரரே தவிர தூஷிக்க பாத்திரர் இல்ல. நெவர். எப்பவுமே உங்க வாழ்க்கையில தேவன் மேல நிந்தைய சுமத்தாதீங்க. அப்படி செய்ய கற்றுக்கொள்ளாதீங்க. தேவன் மேல நிந்தைகளை சுமத்தாதீங்க. அவர் நன்மை செய்பவரை தவிர தீமை செய்கிறவர் இல்ல. யோபு விஷயத்துல அவரை தேவன் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் அநேகருக்கு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பை, ஒரு உண்மையான விசுவாசி எப்படி இருப்பான் என்பதை அவருடைய வாழ்க்கையின் மூலம் காண்பிக்க சாத்தான் சோதிக்க தேவன் அனுமதித்த பொழுது தேவன் அவரை பரிசோதனை செய்ய அனுமதித்தார். ஆமாங்க, சாத்தான் நம்மை சோதிப்பான். தேவன் அந்த சோதனையை நமக்கு பரிசோதனையாக மாற்றுவார், ஒரு பரீட்சையாக செய்வார். சோதனையை ஜெயிக்கிற எவனும் பாக்கியவான். அவர் சோதனையோடு கூட தப்பிக்கிற வழியையும் காண்பிக்கிறவர். சோதனை என்றால் பாவ விஷயத்துல தேவன் சோதிக்க மாட்டார். நம்ம விசுவாச போராட்டங்கள்ல, விசுவாச விஷயங்கள்ல நம்ம சோதிக்கப்படுவோம். தேவன் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை தளர செய்ய வேண்டும் என்று சாத்தான் எல்லா விதத்திலும் சோதிப்பான். நம்ம நினைக்காத துன்பங்கள் வரும்போது, சில கஷ்டங்கள் வரும்போது, சில முறை ஜெபத்துக்கு பதில் உடனே வராத போது நம்ம உடனே நம்ம விசுவாசத்தை இழந்துருவோம். இன்னும் சிலர் பயங்கரமா சோர்ந்து போய்விடுவாங்க. செத்து போறேன்னு சொல்லுவாங்க. என்னங்க, எல்லாத்துக்கும் சாவுதான் முடிவா? சின்ன கஷ்டம் வந்தாலே சாகுறேன்னு சொல்றீங்க என்ன? கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர், என்னுடைய நண்பன் என்னை அவர் ஏமாற்றிட்டாரு, நான் சாக போறேன்னு சொல்லுகிறாரு. சாக போறேன்னு ஒரு இடத்துல எழுதிட்டு தற்கொலை செய்து கொண்டாராம். என் மனைவி என்ன ஏமாற்றிட்டாங்க, அல்லது என் கணவன் என்ன ஏமாற்றிட்டாங்க, ஆகவே நான் சாக போறேன்னா அதுல பிரயோஜனம் என்னங்க? என்னால கடனை தீர்க்க முடியல, ஆகவே நான் செத்து போயிடுறேன். எனக்கு மன நிம்மதி இல்லாததுனால செத்து போயிடுறேன். செத்து போயிடுறீங்க, நல்லா தான் இருக்கு. ஆனா எங்க போவீங்க? செத்து போயிடுறீங்க. செத்து போயிடுறீங்க. எங்க போவீங்க? எங்க போவீங்க நீங்க? மரித்ததற்கு பின்பு வாழ்க்கை இருக்கு. ஒரு முறை பாருங்க, யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? மரித்ததற்கு பின்பு மனுஷன் வாழ்வானோ? தொடர்ந்து அந்த வசனத்தை பாருங்க. எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். மரித்ததற்கு பின்பு திரும்ப வாழ்க்கை இருக்கிறதென்றால் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் எனக்கு ஆகாரம் இல்லையே, வஸ்திரங்கள் இல்லையே, ஆரோக்கியம் இல்லையே, இதோ நான் நிந்திக்கப்பட்டிருக்கிறேனே, அவமானப்பட்டேனே, இவ்வளவுதான் வாழ்க்கையா, இதுதான் என் சாவா என்று நினைக்கிற சூழ்நிலையில இது அல்ல, இதைவிட விலையேற பெற்ற வாழ்க்கை எனக்கு இருக்கு. என் உத்தமத்தின் நிமித்தம் தேவன் என்னை மகிமைப்படுத்துவாரு என்கிற சந்தோஷம். நம்புகிறீங்களா நீங்க செத்த பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்று? யாரு பார்த்துட்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க சிலர். யாரையும் பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பினா கூட திரும்பி வர மாட்டாங்க. நரகத்துக்கு போனா அல்லாடி கொண்டிருப்பாங்க, பரலோகத்துக்கு போனா அந்த மகிழ்ச்சியில திரும்பி வரமாட்டான்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு, மரித்ததற்கு பின்பு தீர்ப்பு இருக்கு. அந்த வாழ்க்கைக்காக நாம மனசு வைத்திருந்தால் இந்த உலகத்தின் லேசான உபத்திரவங்கள் இதெல்லாமா நீங்க எத்தனை கஷ்டப்பட்டாலும் இது லேசான உபத்திரவமாம். ஏனென்றால் மரித்த பிறகு அந்த அக்கினி கந்தக கடலில விழுந்தா பாவத்துக்கு வருகிற அந்த பயங்கரமான சிற்றை அக்கினி அவியாது, புழு சாகாது, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, என்றென்றைக்கும் அனுபவிக்க வேண்டியது இருக்குங்க. அந்த பாடுகளோடு ஒப்பிட்டா நரகத்தை தப்பித்துக் கொள்ள இந்த உலகத்துல இயேசுவின் நாமத்தில விசுவாசம் வைத்ததுனால சின்ன சின்ன கஷ்டங்கள், நஷ்டங்களை சகிப்பது, தாங்கிக் கொள்வது, அவைகளை ஜெயிப்பது ரொம்ப ஈஸிங்க. ஆமா, நீங்க என்ன கஷ்டத்துல இருக்கிறீங்க, என்ன துன்பத்துல இருக்கிறீங்க? எங்க பார்த்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தை அதிகமா கேக்குது, செத்து போறேன், செத்து போறேன். என்னங்க, ஆண்டவரே என்ன கொன்னுடுங்க. பாருங்க, சில விசுவாசிகளோட ஜெபம், என்ன கொன்னுடுங்க, என்ன எடுத்துக்கோங்க, இப்படி சுலபமா ஜெபிப்பாங்களே.
ஏலியா இப்படிதான் சொன்னாரு ஒரு நாள், இனி போதும் ஆண்டவரே, எடுத்துக்கோங்க, செய்த ஊழியம் போதும், எடுத்துக்கோங்க. ஒரு பெண்ணோட கையில சாக எனக்கு விருப்பம் இல்ல, திக்கற்ற சாவு சாக எனக்கு விருப்பம் இல்ல, என்ன கொன்னுடுங்க என்று செபித்தால், இன்னும் உனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, வேலை இருக்கு. பாருங்க, தேவன் நாம எப்போ பிறக்கணுமோ தீர்மானித்தது அவரே, எப்ப அவர்கிட்ட போகணுமோ தீர்மானித்ததும் அவரே. அது யாருக்கு எப்போது எப்படி என்பது தெரியாது, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம். சர்டன் ஏஜ்ல தான் மறிப்பாங்கன்னு ஏதாவது இருக்கா? என்னங்க, இப்படிப்பட்ட தேசத்துல இருந்தாதான் பிறப்பாங்கன்னு ஏதாவது இருக்கா? தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தில பிறப்பு மரணங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். மரித்த பிறகு மனுஷர்களை திரும்பி வாருங்க என்று அவர் வரவேற்கிறார். சரீரத்துல செய்த காரியங்களுக்கான பலனை நம்ம பெற, இங்கே பாருங்க, யோபுவின் புத்தகம் 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவையே நம்பி இருப்பேன். என்னை கொன்று விட்டாலும் சரி, நான் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன். ஏனென்றால் நான் மரித்த பிறகும் எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அது இன்னும் சிறப்பா இருக்கும். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் சமூகத்துல என் வாழ்க்கையை நான் நிரூபித்துக் கொள்வேன் என்கிறார். ஆமாங்க, கண்ணீர் விடாம என் கண்களை வழுவாமல் என்னுடைய கால்களை தப்புவிக்கிற ஆண்டவரே, மரணத்திலிருந்து என்னை ரட்சியுங்க என்று ஜெபித்தாரு தாவீது இன்னொரு இடத்துல. ஆமாங்க, தேவன் நமக்கு துணையா இருக்கும்போது நம்ம கண்ணீரு வீணானதுக்காக இருக்காதுங்க. நாம சோதனையில விழாம அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு. தேவனுடைய திட்டங்களை நம் மூலமா செய்ய வைப்பார். இன்றைக்கு ஒரு முறை யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கு? ரொம்ப தாங்க முடியாத போராட்டங்கள்ல இருக்கிறீங்களா? பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்களா? குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறீங்களா? எப்ப சாகணும்னு தோணும் சொல்லுங்க? வாழ்க்கையை வெறுக்கும் போது. சம்சோனின் ஆத்மா வெசனப்பட்டு சாக விரும்பினான் என்று இருக்கு. வாழ்க்கையை வெறுத்து சாகலாம் என்று நினைக்கிறான். ஆமாங்க, அநேகர் வெறுத்து போயிடுறாங்க. அவங்க சொந்த இஷ்டத்தை செய்து கொள்ளும் போது, சொந்த வழிகள்ல போகும்போது அது வெசனமாயிடும், நமக்கு அருவருப்பாயிடுங்க. தேவன் இஸ்ரவேலர் இச்சித்துதான் உங்களுக்கு கொடுத்தாரு, ஆனா அது அவங்க வாயில இனி இருக்கும் போதே, அத சாப்பிடும்போதே அவங்களுக்கு வெறுத்துருச்சு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை தேவன் கொடுப்பாரு, ஆனா அதை வீணா நீங்க தொந்தரவு செய்து தேவனிடத்துல சாதிச்சு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேவன் உங்களுக்கு துணையா இருக்கும் போது எந்த நாளுக்கு அந்த நாள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேவன் கொடுப்பாரு. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் சாவுதான் முடிவு நினைக்காதீங்க. சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொன்னாரு பாருங்க ஒரு முறை. சங்கீதம் 118:17 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலே செத்து போய்விடணும், செத்து போவேன் என்று சொல்ல மாட்டேன். நான் பிழைத்திருந்து தேவனின் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அதன் பிறகு தீர்ப்பு. திரும்ப 2-3 விதத்துல பிறக்க மாட்டோம். உணையா நாயா பிறப்பாங்க நினைக்கிறாங்க. மனிதர் ஒரு முறையே மறிப்பார்கள், அதன் பிறகு தீர்ப்பு என்று இருக்கு வேதத்துல. ஆகவே நம்ம இந்த வாழ்க்கைய நிம்மதியா வாழணும், பிரயோஜனமாக வாழ வேண்டியிருக்கு. அவர் மேல நம்பிக்கையோடு வாழ வேண்டியிருக்கு. அவர் என்னை கொன்று போட்டாலும் இன்னமும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. மரணத்தை தப்புவிப்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் மரணத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறார், ஏற்ற வேளையிலே நம்மை அழைத்துக் கொள்கிறார். தேவனுடைய பார்வையில பக்தர்கள் மரணம் அது எவ்வளவோ நன்மையானது, ஆனந்தமானது, தேவனுக்கு மகிமை கொண்டு வருவது. ஆகவே இந்த காலை நேரத்துல எல்லா சின்ன விஷயத்துக்கும் மறிக்கிறேன்னு சொல்லாதீங்க. கொன்றிடுவாங்களோ என்னமோன்னு கலங்காதீங்க. என்னங்க, ஆண்டவர் தான் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு கலங்காதீங்க. நான் வாழ்ந்த ஆண்டவரை உங்களை மகிமைப்படுத்துவேன், என்னுடைய உதடுகளால் உங்களை துதிப்பேன், என் சரீரத்தை உமக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று தேவனோடு இன்னொரு முறை
ஒரு உடன்படிக்கை செய்யலாம். பவுல் சொன்னது போல, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே, சாவோ எனக்கு பரலோகம், ஆதாயம். ஆகவே நம்ம கையில இல்ல. ஒருவேளை தேவன் நம்முடைய விஷயத்துல தம் தீர்மானத்தின்படி நம்ம மரணத்தை அனுமதித்தா, எப்போது நம்ம மரித்தாலும், எங்கே நம்ம மரித்தாலும், பரலோகத்துல கண்களை திறக்கும்படிக்கு நம்ம நம் இருதய சுத்தத்தை காத்து கொள்ளணும். தேவனோடு உறவாடுகிறவங்களா இருக்கணும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, யார் யார் எங்கெங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ அவங்கள ஒருமுறை பாருங்கப்பா. ஒவ்வொரு சின்ன போராட்டத்துக்கும் சாகலாம் என்கிற எண்ணமுடையவங்களா நாங்க இல்லாம, பயந்து போகிறவங்களா இல்லாம, பயத்தின் ஆவியை அல்ல ஆண்டவரே, உங்க மேல விசுவாசம் வைக்க, நான் பலவீனன் தான், ஆனால் என் தேவன் பெரியவர், என்னால் இது முடியாது, ஆனால் என் தேவனுக்கு எல்லாம் சாத்தியம் என்று எங்கள் கஷ்டத்தை உம்முடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உமக்குள் சந்தோஷமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஒவ்வொரு சோதனையிலும், போராட்டத்திலும், பிரச்சனையிலும் சோர்ந்து போகாமல் இயேசுவையே பார்த்து கொண்டு முன்னுக்கு செல்ல ஜெயிக்கிறவர்களா இருக்க பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்கள், உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸை 8939801234க்கு நீங்க எந்த தேசத்துல இருந்து பார்த்தாலும் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்க பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்புங்க. அதெல்லாம் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.